உன் ஆயுசின் வருஷம் விருத்தியாகும். ஆயுச நாட்கள் விருத்தியாகுமா? தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருந்தார், புஸ்தகம் எழுதுவார். அவர் எழுதின ஒரு புஸ்தகம் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் காலேஜில் படிக்கிற அந்த டைமில் 100 வருஷம் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதினார். எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல, ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி. அதுக்கு என்ன சாப்பிடணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், எல்லாத்தையுமே அவர் எழுதியிருந்தார். ஆனா என்ன பரிதாபம் பாருங்க, அவர் 50 வயசுக்குள்ள செத்து போயிட்டார். அவ்வளவுதான். 100 வருஷம் வாழ்வது எப்படின்னு எழுதினாரு, அவரு பாதியிலேயே போயிட்டாரு. அதனால மனுஷனுடைய ஆயுச நாட்கள், மனுஷன் என்னதான் ஆலோசனை கொடுத்தாலும் தேவன் தான் ஒரு ஆயுச நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறவர். உங்க ஆயுச நாளை நீடித்திருக்கணும், பெருகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்போ ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம் வந்தோடனே மரண பயம் வந்துட்டா ஆயுச நாட்கள் நீடித்திருக்கணும் விரும்புறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபித்தா உங்க ஆயுச நாட்களை தேவன் விருத்தி ஆக்குவார். அதற்கு பல ஆலோசனைகளை வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான ஆலோசனை தெரியுமா? எபேசியர் 6:2 பைபிள்ல வாசித்தீங்கன்னா, உன்னுடைய ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பெற்றோரை கனம் பண்ணி அவங்கள சந்தோஷமா வச்சிருந்தாலே உங்களுடைய ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். சாப்பிட்டேன், ஓடினேன், நடந்தேன், அது மாதிரி செய்தாலும் எத்தனை பேர் பாதியில போயிடுறாங்க. ஆனா வசனத்தின்படி வாழ்ந்தா உங்களுடைய ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். அப்போ பெற்றோரை கனம் பண்ணீங்களா? பெற்றோரை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்களா? அவங்க இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்புங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னா கர்த்தர் இறக்க செய்வார். அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? அவங்கள சந்தோஷமா வைங்க. கடைசி வரைக்கும் அவங்கள மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளுங்க. அவங்கள கனம் பண்ணுங்க. உங்களுடைய ஆயுச நாட்கள் நீடித்திருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.